ஸோ ஹை கைஸ், நான் தான் உங்க கூட பேசுகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னா த லக்கி மேட்ச் சாப்டர் 8 தான். இந்த எபிசோடில் இருந்து இந்த எபிசோடு எண்ணிலேயே கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஆனால் நெக்ஸ்ட் எபிசோட் கேரண்டியாக சொல்கிறேன் செம்மையாக இருக்கும். ஸோ வளவலன்னு பேசாமல் வீடியோவில் ஆரம்பிப்போம். எபிசோடு ஓப்பனிங்கில் இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து அந்த சில்வியாவை அப்படியே பின்னாடி விட்டு கத்தியை வச்சு சொருகி இருப்பாங்க. அப்போ அந்த சைடு சில்வியோட ரியாக்ஷன், யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ சில்வியா என்னை மன்னிச்சிரு, எனக்கு இது ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு ஹீரோ ரொம்ப அழுதுகிட்டு இருக்கான், ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ கிராண்ட் பிளாக் மேட்ச் ஏன் அப்படின்னு வந்து சில்வியா கேட்கும்போது, சில்வியா இது இது ஒரு வழிதான் இருக்கு, உன்னை ஃப்ரீ பண்ண அப்படின்னு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ஸ்வாடை வெளியே எடுக்கும்போது சில்வியா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சாகிற மாதிரி காமிக்கிறாங்க. அதோட கண்ட்ரோல்ல இருந்து நீ ஃப்ரீ ஆகிறதுக்கு இது ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். எதோட கண்ட்ரோல்னா நம்ம ஹீரோ ஒரு பவர் மூலமா இன்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பால அந்த சில்வியாவை. பார்த்தா சில்வியா உடம்புல இருந்து ஒரு கிரீன் கலர் ஆப் வெளியே வருது. அப்போ அது என்ன பேசுதுன்னா, பிளாக் மேட்ச் எதுக்கு, என்ன காரணம், எதுக்காக அந்த ஹோஸ்ட்டை கில் பண்ணா நான் வீக்காவே உனக்கு தெரியும்ல, இங்க நீ எனக்கு சேலஞ்ச் கொடுக்க வந்திருக்கியா அப்படின்னு வந்து அந்த உருவம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ வந்து, நான் ஒன்றும் உனக்கு சேலஞ்ச் கொடுக்க வரல மான்ஸ்டர், நான் உன்னை டிஸ்ட்ராய் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோ அவனோட ஒத்த விரல்ல தான் எனர்ஜியை சேனல் பண்றான். அந்த மொத்த எனர்ஜியும், அதாவது என்ன பவர் யூஸ் பண்றான்னா எட்டர்னல் ஃபேம்னு சொல்றான். இது ஒரு ஆப்பனண்ட்ல உயிரோட இருக்கிறாலோ அழிச்சுக்கிட்டே இருக்கும். அதாவது இந்த அமர்தாராசு இருக்குமே இத்தாச்சி போடுவார்ல, அந்த மாதிரி இது ஒரு எட்டர்னல் ஃப்ளேம். அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த உருவத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கும்போது, எவ்வளவு தைரியம் அந்த இந்த வேலையை பார்ப்பேன் அப்படின்னு அது சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ அதை பத்தியெல்லாம் ஒண்ணுமே கண்டுக்காம அழிஞ்சு போன்னு தான் விட்டுருக்கான். அந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமா எரியும் போது, நீ கண்டிப்பா இதை பத்தி ரிக்ரெட் பண்ணுவ அப்படின்னு அது கத்திக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ சேனல் பண்ணிக்கிட்டே இருக்கா கடைசியில விடாம. ஏன்னா ஒரு பொட்டு அந்த சின்ன இது வந்தா கூட அது வந்து மான்ஸ்டரா திரும்பி அப்பியர் ஆகும்னு சொல்லி, அதுல அந்த சின்ன பார்ட்டிகல்ஸ் கூட சேர்த்து நம்ம ஹீரோ அழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அப்போ ஹீரோட ஃபேஸ காமிக்கிறாங்க. அந்த எந்த ரெக்ரெட்ஸும் இல்லாம அந்த பெர்சன, அதாவது அந்த மான்ஸ்டர கில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ. கடைசியா பார்த்தா, அது மொத்தமா சாம்பலா போயிட்டு இருக்கு. மான்ஸ்டர அழிச்சோனே, நம்ம சில்வியா யூஸ் பண்ண பவர் இருக்கும்ல, அது எல்லாமே ஒரு ஆண்டனா மாரி இயங்கிட்டு இருந்துச்சு. எப்போ சில்வியா இறந்து போனாங்களோ, அதாவது அந்த மான்ஸ்டர் தனியா வந்து அழிஞ்சு போச்சோ, அதுக்கு போன சிக்னல் எல்லாமே கட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதனால என்ன ஆச்சுன்னா, அங்க இருக்கிற எல்லா அந்த ஸ்பாட்ஸும் அப்படியே போகாம எல்லாத்துக்கும் க்யூர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது அந்த தாக்கத்த அப்படியே குறைக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா மொத ஒரு குட்டி பையன் இருப்பான்ல, அவன் அப்படியே முடியாம இருந்தானா, அவனுக்கு பார்த்தா டக்குனு ஒண்ணுமே ஆகாத மாரி சரியாயிட்டான். அப்ப அவன் வந்து, "அப்பா, அம்மா, என் உடம்பு ரொம்ப லைட்டா இருக்கு" அப்படின்னு வந்து ஆச்சரியமா சொல்றாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப நம்ம ஹீரோக்கு இதனால உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு அதே மாதிரி வந்து உடம்பு சரியா இருக்கு. அதனால நம்ம ஹீரோ அதை மொத்தமா ரிவர்ஸ் பண்ணிட்டான். அதனால உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ், அதாவது உங்களை ஹீல் பண்ணனால 100 பாயிண்ட்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. அப்புறம் ஒரு குழந்தைய ஹீல் பண்றாங்க, அதுக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ். அந்த மாதிரி அந்த வில்லேஜ்ல இருக்க எல்லாத்தையும் ஹீல் பண்ணனால எல்லாத்துக்கும் நம்ம ஹீரோக்கு 100 100 100 100 அப்படி பிளஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. அப்போ அது மட்டும் இல்லாம இந்த உலகத்தையே காமிக்கிறாங்க. அதாவது இந்த உலகத்தை ஃபுல்லா எல்லாத்துக்கும் சஃபர் ஆச்சுல, அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ தடுத்தனால எல்லாத்துக்கும் பிளஸ் 100 வந்துகிட்டே இருக்கு. நம்ம ஹீரோக்கே ஷாக் ஆயிடுச்சு. நான் செஞ்சுட்டேன், நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு ஹீரோ வந்து கொஞ்சம் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ நீங்க வந்து 1,000,000 பாயிண்ட்ஸ வந்து சேர்த்திருக்கீங்க அப்படின்னு வந்து நோட்டிஃபிகேஷன் வருது. அப்போ நம்ம ஹீரோ, என்ன 1,000,000 1,000,000 பாயிண்ட்ஸா? டவுட்டே இல்ல. அப்பனா இத வச்சு நான் கண்டிப்பா வீட்டுக்கு முடியும். அதாவது எர்த்துக்கு முடியும் அப்படின்னு ஹீரோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த டைம் சில்வியா கீழ விழுகுறாங்க. நம்ம ஹீரோ அத புடிச்சுட்டு, "சில்வியா கவலைப்படாத. நான் எர்த்துக்கு போயிட்டு அந்த இடத்துல இருந்து உன்னைய நான் காப்பாத்துவேன். நீ என்னைய நம்பு சில்வியா" அப்ப நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து சில்வியாவ புடிச்சுக்கிட்டு, "அல்டிமேட் கர்ம ஆக்டிவேட்" அப்படின்னு சொன்னோனே, அவன சுத்தி இருக்கிற எல்லாமே ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கு. மொத்தம் லக் லெவல் வந்து 1,000,000 இருக்கு. மொத்தம் 3 நிமிஷம் இருக்கு அப்படின்னு சொன்னோனே, அது ஃபுல்லா வந்து லக் ரீச் ஆக போகுது. அதாவது இருக்கல அன்லிமிட்டட் லக். அந்த மாரி ஒரு லக் ரீச் ஆக போகுது அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோக்கு அந்த லக் எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ கரண்ட் லெவல் வந்து நீங்க டிவைன் லக்ல இருக்கீங்க அப்படின்னு ஸ்டேட்டஸ் வருது. நம்ம ஹீரோ சில்வியாவ தூக்கி வச்சுட்டு எர்த்துக்கு போலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ டிவைன் புரொடெக்ஷனா அப்படின்னு பார்க்கும்போது, அந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய எனர்ஜி வந்து வெளிய போகுது. எதளவுனா இந்த உலகத்தையே தாண்டி போய்க்கிட்டு இருக்கு. அப்போ அங்க இருக்கிற ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப், இது என்ன அன்னோன் ஆப்ஜெக்ட் கீழ இருந்து மேல வருது அப்படின்னு அது வந்து
பயந்துகிட்டு இருக்கு. பார்த்தா அது கத்துது. ஏன்னா, அது என்னதுன்னு தெரியாம அந்த மான்ஸ்டர் ஐ மீன் அந்த ஒரு ஏலியன் அது கத்திக்கிட்டு இருக்கு. அப்போ அது தெரியாம போய் ஒரு ராக்ல இடிக்குது. ஐயய்யோ! ஐயய்யோ! என்னோட இதாயிடுச்சு. அந்த மீட்டியார வேற அப்படின்னு வந்து அந்த ஏலியன் பார்க்கும்போது, அந்த மீட்டியார் நேரா எர்த்த நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ஐ மீன் இந்த பிளானெட்ட நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னா அந்த பிளானெட் இத மொத்தமா அழிஞ்சிருமே! அப்பன்னு அந்த ஏலியன் வந்து பயந்துகிட்டு இருக்கு. ஆனா, அதுக்கு தெரியாதது என்னன்னா, இது எல்லாம் ஹீரோட பவர் தான். அந்த இடத்துல அதாவது அது மீட் பண்ற இடத்துல லொகேஷன்ல ஒயிட் மேஜ் ஒருத்தர் இருக்காங்க. அவங்களோட மொத்த பவர் யூஸ் பண்ணி அந்த இடத்துல அந்த இந்த மீட்டியர தடுக்க பார்க்குறாங்க. அப்போ நேரா அது வேகமா வருதுல்ல அந்த மீட்டியர். இங்க இருக்க எல்லா மான்ஸ்டர் மக்கள் எல்லாரும் கத்துறாங்க. ஐயோ! நம்ம சாவ போறோம்னு. அப்போ அவங்க வேற டிமென்ஷன ஓப்பன் பண்ணி அந்த ராக்க வேற சைடு தள்ளி விடலான்னு சொல்லி அந்த ஒயிட் மேஜ வந்து அவனோட பவர யூஸ் பண்றான். பார்த்தா அந்த ராக்ல டிஃப்ளெக்ட் ஆயி அந்த எனர்ஜி வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. எல்லாரும் பார்க்குறாங்க. அந்த மேஜிக் டிஃப்ளெக்ட் ஆயிடுச்சா? அதுவும் அதுவும் ஒயிட் மேஜோட மேஜிக் டிஃப்ளெக்ட் ஆயிடுச்சா? அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அப்போ இந்த மேஜிக் நேரா இங்கேருந்து வேகமா வேற சைட் போயிட்டுருக்கு. அது ஒளியின் வேகத்துல. அங்க இருக்க எல்லாரும் பார்க்குறாங்க. இது என்ன ஒளின்னு பார்த்தா, கடைசியா நம்ம இருக்கிற கடைசியா நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துல அந்த கேசல் கிட்ட அது வந்துகிட்டு இருக்கு. அதுவும் எங்க இந்த மாதிரி நம்ம ஹீரோ ஒரு வீட்டுக்குள்ள இருந்திருப்பால, அந்த வீட்ட நோக்கி வந்துகிட்டு இருக்கு. பார்த்தா அந்த வீட்ட மொத்தமா டிஸ்ட்ராய் ஆகுது. அப்போ ஒரு புகைய காமிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஒண்ணும் ஆகல. என்ன ஆச்சுங்க? அப்படி ஹீரோ நெனச்சுக்கிட்டு இருக்கும்போது, அவன் பார்க்குறான். பார்த்தா, அந்த போர்ட்டல் வந்து நம்ம ஹீரோக்கு நேராவே வந்துருச்சு. அதாவது எந்த போர்ட்டல் திறந்து போணுமோ, அதுக்கே வந்துருச்சு. ஸோ நம்ம ஹீரோனால இப்ப இதுக்குள்ள முடியும். அதான் ஹீரோ நெனச்சுக்கிட்டு இருக்கான். "இப்ப இவ்ளோ பவர்ஃபுல்லா அந்த லக்கு. என்னாலயே நம்ப முடியல. இத வச்சு நான் வீட்டுக்கு போயிருவேன்." அப்படின்னு ஹீரோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ, "சில்வியா, என்னைய விட்டு போகாத. நான் கண்டிப்பா உன்னைய இந்த பவர் வச்சு காப்பாத்துவேன்." அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த மல்டி மேஜிக்குள்ள நம்ம ஹீரோ கைய வைக்கிறான். "அம்மா நான் சீக்கிரம் வந்துருவேன்ம்மா. சில்வியா வேற காப்பாத்தணும்." அப்படின்னு உள்ள கை வைக்கும்போது, நம்ம ஹீரோக்கு ஒரு எதிர்ப்பு வருது. நம்ம ஹீரோ அப்படியே அந்த எனர்ஜிய வந்து பேக் ஃபயர் ஆகி தூக்கி எறியப்படுறான். "என்ன என்ன நடக்குது இங்க? அம்மா அம்மா நான் பேசுறது கேக்குதா?" அப்படின்னு ஹீரோ கத்துறான். பட் அது எதுவுமே போல. பட் அவங்க அம்மா திரும்பி பார்க்குறாங்க. "அம்மான்னு" சொல்லும்போது, அந்த எனர்ஜி இன்னும் ரொம்ப டிஃப்ளெக்ட் ஆயி நம்ம ஹீரோவ அப்படியே பின்னாடி தள்ளுது. "ஏ ஏன் ஏன்னால இத பிரேக் பண்ணி போ முடியல." அப்படின்னு ஹீரோ ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல கிராண்ட் பிளாக் மேஜ் அப்படின்னு ஒரு வாய்ஸ் நம்ம ஹீரோ பார்க்கும்போது அது சில்வியா. இந்த உலகத்துல எதுவுமே சிம்பிளா மாறாது. ஏன்னா நீங்க எவ்வளவுதான் லக்கு இந்த உலகத்துல வச்சாலும் இது மாறாது. ஏன்னா நீங்க ஒரு பிளாக் மேஜ். உங்களால ஒயிட் மேஜ பவர யூஸ் பண்ண முடியாது. அப்படின்னு சில்வியா அவளோட கடைசி உயிர் இருக்கும்போது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, உங்களால சாவுக்கு போறவங்கள திரும்பி மீட்டு வர வைக்க முடியாது. அப்படின்னு சொல்லும்போது சில்வியாவோட உயிர் அங்கேயே பிரிக்கப்படுது. அங்கேயே இறந்து போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ, "இல்ல, இல்ல, இல்ல சில்வியா, இத இத நான் அக்ரி பண்ண மாட்டேன். இத நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன்." அப்படின்னு சொல்லும்போது சில்வியாவோட பாடியில இருக்க அந்த சோல் ஒரு ஆக்சுவல் ப்ரொஜெக்டரா அப்படியே சில்வியாவோட பாடிய விட்டு போய்க்கிட்டு இருக்கு. நான் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்களோட பவர், உங்களோட டெஸ்டினேஷன், நீங்க பண்றது எல்லா பெயின்ஃபுல் சாய்ஸா இருந்தாலும், இ ஏன் இன்னும் நீங்க வந்து இத எடுக்கறதுக்காக நீங்க சேடா இருந்தாலும், அதாவது இந்த மாரி கஷ்டமான சிச்சுவேஷன நீங்க எடுக்கறதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டாலும், இத ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க என்னைய வந்து ஃப்ரீ பண்ணிட்டீங்க. இந்த உலகத்துலருந்து என்னைய ஃப்ரீ பண்ணிட்டீங்க. இனிமே யாரும் என்னைய ஹர்ட் பண்ண மாட்டாங்க. நான் நான் வெறும் எனக்கு புடிச்ச லவ்வ தேடி போப்போறேன். அப்படி சில்வியா வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறையிறாங்க. மறையும்போது, "நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கேன்." அப்படின்னு ஹீரோட பேர பார்க்ன்னு சொல்றாங்க. எனக்கே ஷாக். "என்னப்பா இது?" அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த மாரி பேயா போம்போது, அந்த மொத்த இதுவும் ஃப்ளாஷ்பேக்கா வருமா? இல்ல சாவும்போது அந்த இது வருதா என்னன்னு தெரியல. ஸோ அது என்னன்னு போக போக பார்ப்போம். அப்போ இந்த சைடு சில்வியாவோட உடம்புல எதுவுமே உயிர் இல்லாதம்போது நம்ம ஹீரோ ரொம்ப வருத்தப்படுறான். "சில்வியா, நான் சில்வியா, அவ இந்த உலகத்துல எக்கச்சக்கமான அதாவது டென்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் பேர வந்து சாவடிக்க பார்த்தா. அப்புறம் இந்த டார்க்னஸ அவளுக்குள்ளயே ஊறி போயிருந்துச்சு. ஆனா 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 நான் இத விடமாட்டேன்னு சொல்லும்போது, ஹீரோவோட இதுல பார்த்தா, அந்த லக் இன்னும் வந்து 1 மினிட் 30 செகண்ட் தான் இருக்கு. நான் நான் கண்டிப்பா அவள வந்து இந்த உலகத்த விட்டு அபேண்டன் பண்ண மாட்டேன். அப்படின்னு ஹீரோ கோவமாறான். அப்ப அவனோட எனர்ஜிய யூஸ் பண்ணி ஃபார்பிடன், பிளாக் மேஜிக், அர்காண்ட் அப்படி யூஸ் பண்றான். பார்த்தா நம்ம ஹீரோ அதே மாரி ஒரு ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்டர்ல உருவாகுறான். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ பை கைஸ். ஃப்ரெண்ட்ஸ், அது என்ன ட்ரான்ஸ்லேஷன் அது என்னன்னு தெரியல. பட் வந்து சில்வியா வந்து இந்த மாதிரி நம்ம ஹீரோட பேர் சொல்லிட்டு தான் போகிற மாதிரி இருக்குது. அது என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ வரும்போது பார்க்கலாம். இல்லைனா ட்ரான்ஸ்லேஷன் தான் இந்த மிஸ்டேக்காக இருக்கும். ஒருவேளை மை லாட் சொல்கிறப்பெல்லாம் ஹீரோட பேர் பார்க்குன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா ஒரு ட்ரான்ஸ்லேஷனில் பார்க்குன்னு போட்டிருக்கு, இன்னொன்று ட்ரான்ஸ்லேஷனில் ஈசைன்னு போட்டிருக்கு.
அதனால் வந்து என்ன பண்ணேன்னு தெரில. நான் ட்ரான்ஸ்லேஷன் பார்த்தேன். சிலது இப்போ என்னன்னு தெரில, வர ட்ரான்ஸ்லேஷன்லாம் கொஞ்சம் புவராக தான் இருக்குது. பட் நான் அது எல்லாத்தையும் கதைக்கு ஏற்ற மாதிரி நானாக தான் அனலைஸ் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கேன். அது கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இது எப்படின்னு எனக்கு தெரில. மேபி இறக்கும் போது மொத்த மெமரி வந்து வருதா என்ன எதுன்னு தெரில. ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு அந்த கேரக்டருக்குள்ளேயே வச்சுப்போம். அதாவது ஹீரோ பேரை ஹீரோன்னு கூப்பிடாம இந்த மாதிரி பிளாக் மேஜினாக கூப்பிட்ற மாதிரியே வச்சுப்போம். ஸோ அதான் சொல்கிறதுக்காக இந்த இதாக ஆரம்பித்தேன். ஸோ ஆடியோ கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. பை.